ஒரு மெத்தை வாங்கினா ஒரு மெத்தை ஃப்ரீ. எப்படி 2 மெத்தோட காசு நீங்கள் தான் பே பண்ண போகிறீங்க. மக்களை ஏமாத்துறது தான் பிஸ்னஸ். ஒன்று ஃப்ரீன்னா தான் ஒன்று வாங்குவான், அதுதான் பிஸ்னஸ். இது ஆஃபர், அதுதான் பிஸ்னஸ். இதை ஃப்ரீ அது ஃப்ரீன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். 365 நாளில் என்கிட்ட எதுவுமே ஃப்ரீ கிடையாது, என்றைக்கும் ஆஃபர் கிடையாது. இப்போ என்கிட்ட வாங்கணும்ன்றதுனால நான் இந்த ப்ரொமோஷன் பண்ணலை. எப்படி மெத்தை வாங்கணுன்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா மெத்தையிலையும் எல்லாரும் படுக்கக்கூடாது. அதனால தான் நான் ரொம்ப கிளியராக சொல்லுவேன். பசங்க படுக்கிறதுக்கு ஒரு மெத்தை இருக்குது, பெரியவங்க படுக்கிறதுக்கு ஒரு மெத்தை இருக்குது, மிடில் ஏஜ்க்கு ஒரு மெத்தை இருக்குது, நியூலி மேரிட் கப்புளுக்கு ஒரு மெத்தை இருக்குது, ஓகே, இத்தனை ப்ரெக்னென்ட் உமனுக்கு ஒரு மெத்தை இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆர் வெரி வெரி க்ரூஷியல். முக்கால்வாசி பேருக்கு எப்படி மெத்தை எடுக்கணும்னு தெரியாது. இதுதான் வெரி வெரி டேஞ்சரஸ் மேட்ரஸ். இடுப்பலி எதுக்கு வரும்? நீங்கள் நான் சொன்னதான், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆனதாக வரும். இந்த இடுப்பு உங்களுக்கு இந்த அளவுக்கு உள்ள போச்சுன்னா இடுப்பலி வராமல் என்ன வழி வரும்? இதுதான் செட் ஆகும்னா இதுதான் கொடுப்பேன். இது வாங்கக்கூடாதுன்னா வாங்கவே கூடாது, நான் கொடுக்கவே மாட்டேன். ஸோ இதெல்லாம் வெரி டேஞ்சரஸ் மேட்ரஸ். ஸ்ப்ரிங் பக்கம் போகாதுங்க. யார் போகணும்னா அவங்க போய்க்கலாம், தப்பில்லை. எல்லாரும் படுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, இது மட்டும் கிடையாது. எல்லா மெத்தையும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அவ்வளோ பிரச்சனை உங்கள் உடம்புல இருக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே உண்மையை சொல்கிறேன், என்னைக்கு மெத்தை சாஃப்டாக போகுமோ அன்னைக்கு உங்கள் ஸ்பைன் கதை முடிஞ்சுது. நான் டாக்டர் கிடையாது, மெத்தையும் டாக்டர் கிடையாது. படுத்த உடனே எல்லாமே குறைஞ்சிருன்னு பொய்யும் சொல்ல மாட்டேன்னா. இட் வில் சப்போர்ட் யுவர் பாடி. நீங்கள் எங்கே வேணால் வாங்கிக்கலாம், நான் எப்படி வாங்கணும்னு நான் சொல்கிறேன். ஃப்ரீன்றது உங்களை ஏமாத்துறதுக்கு வழி இங்கே கிடையாது. நீங்கள் எங்கே போய் ஃப்ரீன்னாலும் அது உங்கள் காசு தான். அல்டிமேட்டாக அந்த காசு நீங்கள் தான் பே பண்ண போகிறீங்க. உங்கள் வீட்டுக்கு மெத்தை வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் படுத்து பார்த்துட்டு எனக்கு காசு கொடுங்க. அதில் நான் எனக்கு அட்வான்ஸ் போடுங்க, மொத்த அமௌண்ட் போடுங்க, நான் என்றைக்குமே கேட்க கிடையாது. வெல்கம் டு தி வீடியோ. நாங்கள் கார்பரேட் தமிழன். ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் தாங்க இருக்கோம். இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மெத்தை இது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிலாம் விற்க மாட்டாங்க. எந்தெந்த மெத்தைகள் வந்து யார் யாருக்கு செட் ஆகும், இது இவங்களுக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தெளிவாகவே சொல்லுவாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் இங்கே வந்தீங்கனாலே இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான மெத்தை இங்கே டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதில் இருக்க கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்கிறாங்க, ரொம்ப ஹானஸ்ட்டாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவர் யாரும் இல்லை, நம்ம அண்ணன் தான். நான் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்கள் நேம் சொல்லிடுங்க. என் பேர் வந்து சந்திரசேகர். நம்ம கம்பெனி பேர் வந்து பபிள் மேட்ரஸ் சாஸ்தா குரூப்ஸ். ஓகே. நம்ம கம்பெனி வந்து காரைக்குடி, கோயம்புத்தூர், சென்னை 3 இடத்துல லொகேஷனாக இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கும். ஓகே. இந்த லொகேஷன் வந்து ஹெச்எம்ஆர் ஹோட்டல் பேக் சைடு லொகேஷனாக இருக்கு. கோயம்புத்தூர் குனியமுத்தூரில் ஹெச்எம்ஆர் ஹோட்டல் பேக் சைடில் லொக்கேட் ஆகிருக்கு. இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் நிறையா நம்ம சொல்லியிருப்போம். கண்டிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னப்பா நீங்கள் ஒரு சில வார்த்தையெல்லாம் சொல்லியிருந்தீங்க. என்னன்னா, என்கிட்ட மெத்தை நீங்கள் வாங்க தேவையில்லை, ஆனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த செகண்ட் வரைக்கும் நான் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் என்கிட்ட வாங்கணும்னு நான் இன்டென்ஷன் கிடையாது எனக்கு. நீங்கள் எப்படி மெத்தை எடுக்கணுன்றதான் நான் சொல்லுவேன். ஓகே. ஒரு அது நீங்கள் இப்போ நீங்கள் என்ன ஒரு மெத்தை எடுக்கணும், நீங்கள் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் எடுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை இந்த கம்பெனியில் எடுக்கணும் எடுத்துக்கோங்க, இல்லை என்கிட்ட எடுக்கணும் எடுத்துக்கோங்க, இல்லை வேற என்னொருத்தர் எடுக்கணும் எடுத்துக்கோங்க. என்னோட இன்டென்ஷன் மெத்தை எப்படி எடுக்கணும், எந்த மெத்தை யாருக்கு செட் ஆகும், அதுதான் நான் இங்கே கண்டிப்பாக. இப்போ நம்மளும் நிறையா ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாலே ப்ரொமோஷன்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இவர்கிட்ட. ஏன்னா இப்போ கூப்பிட்டு வந்து என்கிட்ட இந்த வெரைட்டி இருக்குது, இந்த மெத்தட்லாம் இருக்குது, இப்படி இருக்குது, இதை வாங்குங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளம்பரம் பண்ணிட்டு போயிடலாம். அதை பண்ணாமல் நீங்கள் எப்படி ஒரு மெத்தையை சூஸ் பண்ணணும், அது எப்படி வாங்கணும்னு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தெளிவுபடுத்துகிறாங்க. இந்த மெத்தையில் நீங்கள் படுக்க முடியாது, இந்த மெத்தை தான் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும்னு சொல்கிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது. அவர் விளம்பரம் நோக்கம்னா இங்கே இந்த பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அது இல்லாமல் சூப்பராக நீங்கள் வந்து ஒரு தெளிவுபடுத்துறீங்க. ஸோ இன்றைக்குமே மக்களுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து எந்தெந்த மேட்ரஸ் யார் யாருக்கு சூட் ஆகும், ப்ளஸ் வந்து இப்போ லேட்டெக்ஸ் வந்து அதை பற்றி ஒரு தெளிவு இல்லாமல் இருக்காங்க மக்கள். கண்டிப்பாக லேட்டெக்ஸ்ன்றது வந்து எல்லா இடத்துலையும் இப்போ பிரபலம் ஆயிடுச்சு. நார்மல் மெத்தையெல்லாம் விட்டுட்டு இப்போ லேட்டெக்ஸ்ன்னு. எதனால இப்போ லேட்டெக்ஸ் ரொம்ப வருஷமாக நம்ம இந்தியாவில் இருக்குது, எதனால் இப்போ மட்டும் மக்களுக்கு தெரிஞ்சுது? என்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்க? ஆமாம், 1970 லேட்டெக்ஸ் இந்தியாவில் இருக்குது, எதனால் இப்போ மட்டும்தான் வெளியே வந்திருக்கு லேட்டெக்ஸ்? தெரியலங்களே. இப்போ வந்து சோஷியல் மீடியா நிறையா இருக்கு. அதனால ப்ரோ அட்மாஸ்பியர் சேஞ்ச். இப்போ இருக்கிற கோயம்புத்தூர் இவ்வளவு ஹாட்டா இருக்குன்னு நீங்க நினைச்சு பாத்தீங்களா? இல்ல.
அதேதான், அதுக்கான ஆல்டர்னேட் தான் லேட்டெக்ஸ். அதனால இது வெளியே வந்திருக்கு, அவ்வளவுதான். ஓகே அது வெளியே வந்ததுனால தான் இதுல ஒரு 4-5 குவாலிட்டி வச்சுட்டு எல்லாமே லேட்டெக்ஸ் சொல்லி வித்துட்டு இருக்காங்க. ஓகே. அது உங்களுக்கு சொல்றேன், எல்லாமே வந்து இந்த லேட்டெக்ஸ் பத்தியுமே ஒரு தெளிவுபடுத்தினீங்கன்னா நம்ம நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு மெத்தை வாங்க போறீங்கன்னா அது எப்படி நீங்க சூஸ் பண்ணி வாங்கணுன்றதை பத்தி தெளிவா டீடைல்டா சொல்ல போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்கண்ணா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலாம் கொடுத்தாச்சு. எனக்கு ஒரு சில டவுட்லாம் இருக்கு, காமனா எல்லா பேருக்கும் இருக்க டவுட் தான். கண்டிப்பா. இப்போ லேட்டெக்ஸ் வந்து அதிகமா ட்ரெண்டிங்கா மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அது போக வந்து நிறைய பெட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ அங்க பாத்தீங்கன்னா வேற மாதிரி பிரைஸ் இருக்கு, நம்மள்ட்ட பிரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதை பத்தியான ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லேட்டெக்ஸ், நம்ம லேட்டெக்ஸ் பத்தி பேசுவோம். லேட்டெக்ஸ்னா என்ன? ஒரு ரப்பர் கண்டென்ட் இருக்கிற ஒரு மெட்டீரியல். அது அதுல ரப்பர் கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிள் கேரளா லேட்டெக்ஸ் இருக்கு, ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸ் இருக்கு, தாய்லாந்து லேட்டெக்ஸ் இருக்கு. கேரளா லேட்டெக்ஸ் வந்து 23% ரப்பர் கண்டென்ட் இருக்கும். ஓகே. மற்ற 23% ரப்பர் கண்டென்ட் இருக்குன்னா மற்ற இருக்கிற 77% என்ன இருக்கு? சிந்தட்டிக்ங்களா? ரெண்டாவது ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸும் அதே தான், 23% ரப்பர் கண்டென்ட் இருக்கும். மற்ற 77% வந்து கண்டிப்பா அந்த சிந்தட்டிக் கண்டென்ட் இருக்கும். பிஞ்சா பிஞ்சிருமா எரியாதா? இப்ப பிஞ்சு வந்தா நல்லதுதான் ப்ரோ. எதா இருந்தாலும் இப்ப ஏதாச்சும் ஒரு பொருள் நீங்க வாங்கிருக்கீங்க, கீழே போட்டா உடஞ்சிரும், அது போடாம பார்த்துக்கிட்டா நல்லாதான் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இந்த ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸ் எப்படின்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லேட்டெக்ஸ் இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே ரொம்ப நல்லா இருக்கிற லேட்டெக்ஸ் ஸ்ரீலங்கன். பட் அதுலயே வந்து சிந்தட்டிக் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ உங்க கேமரா என்ன கம்பெனி? கெனான். இதுல நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? இது ஒரு 50,000 வாங்கினேன். இதே கெனான்ல ஹையஸ்ட் கேமரா எவ்வளவு இருக்கு? அது சொல்ல முடியாது, இருக்கலாம் 5 லட்சம் 10 லட்சத்து கூட இருக்கலாம். 2 கெனான் தானே? கண்டிப்பா. இப்ப நான் கேட்கலாம்ல அந்த கேள்வி. கண்டிப்பா. அதேதான். இப்ப என்ன, 2 ஸ்ரீலங்கன் தான், எல்லாம் ஸ்ரீலங்கன் தான். அதுல 50,000 ஸ்ரீலங்கன் இருக்கும், நீங்க சொன்ன மாதிரி 5 லட்சம் ரூபாய் ஸ்ரீலங்கன் இருக்கும். புரிஞ்சுதா? அப்ப பியூரா வேணும்னா இன்னும் காஸ்ட் அதிகமா போகும். ரொம்ப ஆகும் ப்ரோ. 2 இன்ச் ஒரிஜினல் ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸ் நீங்க வாங்கினா இட் வில் காஸ்ட் 34,000 ரூபாய். ஒரு கிங் சைஸ்க்கு 2 இன்ச் மட்டுமே. ஜஸ்ட் நம்ம பார்க்க முடியுங்களா? இப்ப நம்மள்ட்ட இருக்க லேட்டெக்ஸ் சப்ளைவே கிடையாது இந்தியாக்கு. ஓகே. இந்தியாக்கு ஸ்ரீலங்கன் சப்ளை கிடையாது. ஓகே. இப்ப நீங்க வாங்க போற, இப்ப நான் தான் சொன்னாலே இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லேட்டெக்ஸ். நீங்களே ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லேட்டெக்ஸ் நீங்க தயாரிக்கிறீங்க, லாஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லேட்டெக்ஸ் நீங்க தயாரிக்கிறீங்க. ஏன்னா மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதுதான் நீங்க தயாரிக்க போறீங்க. கரெக்ட் தானே? இப்ப நான் கடைசி குவாலிட்டி உங்ககிட்ட நான் எடுத்துட்டு வந்து நான் ஸ்ரீலங்கன் வித்துட்டு இருக்கேன்னு சொல்லலாமா? அது தப்பு இல்ல, சொல்ல முடியாது. அது ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, ஒரு மெத்தை வாங்கினா இன்னொரு மெத்தையே ஃப்ரீ. அது எப்படி? கண்டிப்பா அது முடியாது. ஆனா மக்கள் வந்து ஃப்ரீன்னு நினைச்சு அவங்க வந்துருவாங்க. இப்போ ஒரு மெத்தை வாங்கினா ஒரு மெத்தை ஃப்ரீன்னா யாரோட காசு இது? கடைக்காரங்களோட தான். எல்லாம் நம்ம பிசினஸ் தானே பண்ண வந்திருக்கோம். கண்டிப்பா. எல்லாம் எனக்கு லாபம் வரதான் நான் இருக்கேன். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா எனக்கு அது ஒரு லாபம் வரணும், எனக்கு ஒரு 2 ஆர்டர் வரணும். அதான் நானும் பேசிட்டு இருக்கேன். யாரும் சமூக சேவை பண்ண வரல, சோஷியல் சர்வீஸ் யாரும் பண்ண வரல. எல்லாம் பிசினஸ் தான். ஒரு மெத்தை வாங்கினா ஒரு மெத்தை ஃப்ரீ. எப்படி 2 மெத்தோட காசு நீங்க தான் பே பண்ண போறீங்க? ஓ, நம்மளோட நம்ம கொடுக்குற காசுக்கு தான் அந்த 2 மெத்தையும் தராங்க. அவ்வளவுதான். இப்போ 15,000 மெத்தை, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நான் 30,000 ஒரு மெத்தை சொல்றேன், ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு சொல்ல, 2 காசு ஒண்ணு தானே? கண்டிப்பா. இப்ப எங்க ஃப்ரீ இருக்கு இதுல? கண்டிப்பா ஃப்ரீ இல்ல. ரெண்டாவது, கஸ்டமருக்கு யாராச்சும் ஒருத்தர் இன்கேஸ் நீங்க கொடுக்குற பொருள் உங்களுக்கு யாராச்சும் ஃப்ரீயா கொடுத்தா நான் கொடுக்கலாம். நான் காசு கொடுத்து வாங்கி உங்களுக்கு எது ஃப்ரீயா தரணும்? கண்டிப்பா. இதுதான் கான்செப்ட். தேர்ட் திங், தாய்லாந்து லேட்டெக்ஸ். இந்த மேட் இன் தாய்லாந்து அந்த ஒரு மெட்டீரியல்வே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 3 குவாலிட்டி ஆஃப் லேட்டெக்ஸ் இருக்கு. ஓகே. மெட்டீரியல் ஒண்ணுதான், இதே கான்செப்ட் தான். ஓகே. மேட் இன் தாய்லாந்து A1 A2 A3 A4 4 கிரேட் வந்து லேட்டெக்ஸ் வந்து மேட் இன் தாய்லாந்துல இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது அவங்க இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த இதெல்லாம் பியூரிட்டி அப்படின்னு, நமக்கு மக்களுக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. என்கிட்ட இருக்கிற எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் யூஸ் பண்றது A1 கிரேட். இது எப்படி நாம பார்த்து வாங்கணும், என்கிட்ட வாங்கணும்ன்றதுனால நான் இந்த ப்ரொமோஷன் பண்ணல. எப்படி மெத்த வாங்கணுன்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா. கிளியர் தானே? இப்போ ஒரு மேட் இன் தாய்லாந்து A1 கிரேட் எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்ஸாம்பிள், இது வந்து மேட் இன் தாய்லாந்து. இப்போ இது எப்படி நான் A1 கிரேடா A2 கிரேடா கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் கலர். ஓகே. 2 வெயிட், இதோட வெயிட் டிஃபர் ஆகும். 3 இதோட லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட்.
இந்த மூணுத்துல எதா இருந்தாலும் வெயிட் வந்து 14.5 to 15 kgs வரைக்கும் வெயிட் வரும். நான் நீங்க சில பேர் கேட்கலாம், சார் எல்லா ஷீட்டும் நீங்க டெஸ்ட் பண்றீங்களா? டெஃபினட்டா நான் எல்லா ஷீட்டும் டெஸ்ட் பண்ண கிடையாது. அதை போய் சொல்லி விற்கணுன்ற இன்டென்ஷன் எனக்கு கிடையாது. இதுல வந்து வெயிட் டிஃபர் ஆகும். இப்போ இன்கேஸ் A1 கிரேட்ல வந்து 14.5 to 15.5 kgs வெயிட் வந்திருக்குன்னா அதுல வந்து ஒரு கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும், வெயிட் டிஃபரன்ஸ் இருக்கும், 2 கலர் டிஃபரன்ஸ் இருக்கும். இது பார்த்து எனக்கு என்ன ஷீட் டவுட் இருக்கோ அந்த ஷீட் மட்டும் தான் நான் லேப் டெஸ்டிங் அனுப்பிச்சுட்டு டெஸ்டிங் வாங்குவேன். ஓகே, அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு கூட அனுப்பிச்சு விட்டுருவேன். 92.4% வந்து பியோர் ரப்பர் இருக்குது இதுல. 100% நேச்சுரல் லேட்டெக்ஸ்ன்றது 100% போய் 100% கொடுக்க முடியாது. எப்படி ப்ரோ 100% நேச்சுரல் லேட்டெக்ஸ்னா உங்களுக்கு 100% உங்களுக்கு ரப்பர் பால் தான் கையில எடுத்து கொடுக்கணும். அப்படியே தான் இருக்கும். இந்த ஒரு ஃபினிஷிங் எல்லாம் கொடுக்க முடியாது இல்லையா? ஃபினிஷிங் இல்ல, இதை சொல்றேன். 100% நேச்சுரல்னா 100% ரப்பர் பால் தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அதான் 100% நேச்சுரல். வித்தவுட் கெமிக்கல் வந்து எந்த லேட்டெக்ஸும் தயாரிக்க முடியாது. அதுக்கு இதுலயும் 8% கெமிக்கல் இருக்கு. அந்த சின்ன ஒரு 8% மட்டும் தான் இருக்கும். ஓகே, அதான். இப்ப இந்த மேட்ரஸ் இப்ப யாருக்கு செட் ஆகும்? இப்ப ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து ஆர்த்தோபெடிக். இந்த ஆர்த்தோபெடிக் வந்து 120 டென்சிட்டி போட்டிருக்கேன், 120. இதுக்கு மேல வந்து 32 டென்சிட்டி சூப்பர் சாஃப்ட் போட்டிருக்கேன். இதுக்கு மேல 90 டென்சிட்டி லேட்டெக்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, இது 3 லேயர் சேர்ந்து தான் ஒரு பெட்டா கொடுப்பீங்க. ஒரு பெட். இதுக்கு மேல வந்து பேம்போ ஃபேப்ரிக் போடலாம். பேம்போ, இத பேம்போ ஃபேப்ரிக். பேம்புனா அந்த மூங்கிலோட ஃபேப்ரிக்ங்க. ஆமா. இப்ப எந்த மூங்கில் மரத்துல ஃபேப்ரிக் தயாரிக்க முடியும் தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சவருக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த மூங்கில் மரத்துலயும் ஃபேப்ரிக் தயாரிக்க மாட்டாங்க. ஆலோவேரா எந்த ஆலோவேரால ஃபேப்ரிக் தயாரிக்க முடியும்? நீங்க அதெல்லாம் ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், அதை வச்சு ஃபேப்ரிக் பண்றது. ப்ரோ, உங்களை ஏமாத்துறதுக்கான நிறைய வழி வந்துருச்சு. கஸ்டமர் ஏமாத்தணும்னா நிறைய வழி. இப்ப நீம் ஃபேப்ரிக்ன்றாங்க. நீம்ல எப்படி ஃபேப்ரிக் தயாரிக்கிறீங்க? இது பேரு பேம்பு தான். நான் இது மூங்கில் மரத்துல தயாரிச்சதுன்னு பொய் சொல்ல விரும்பல உங்களுக்கு. இது என்ன எசென்சியல் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. எசென்சியல் என்னன்னா 80% ஆஃப் ஃபேப்ரிக் ஆர்கானிக், 20% வந்து எலாஸ்டிக். அதுல வந்து பேம்பு எசன்ஸ் போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, இதுதான் பேம்போ ஃபேப்ரிக். ஏன் இதுக்கு மேல நம்ம கூல்ட்டு போடலாம்னா, இப்ப லேட்டெக்ஸ் இங்க இருக்கு. லேட்டெக்ஸ் மேல நம்ம ஃபேப்ரிக் போட்டோமா உங்க பாடி லேட்டெக்ஸ் வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, உங்க பாடிக்கும் லேட்டெக்ஸ்க்கும் வந்து ஒரே ஒரு துணி மட்டும் தான் இருக்கு மேல. இதுக்கு கீழே மேல கூல்ட்டு போட தேவையில்லை. இது பாட்டம் ஆஃப் த மேட்ரஸ் வந்து நீங்க கூல்ட்டு போட்டுக்கலாம் இங்க. ஓகே, சோ இது லேட்டெக்ஸ்க்கு அந்த இந்த லேயருக்கு நடுவுல அந்த கூல்ட்டு தேவையில்ல. இது மேல கூல்ட்டு தேவையில்ல. ஓகே, சோ இந்த மேட்ரஸ் யாருக்கு செட் ஆகும்? 80 kgsல இருந்து 120 kgs இருக்கும் இந்த மேட்ரஸ் தாங்கும். உள்ள இருக்கிறவங்களுக்கு தாங்கும், பிரச்சனை இல்லை. ஒரு எக்ஸாம்பிள், 120 கிலோ இருக்கிறவங்க 2 பேர் இதுல படுக்கலாம். கியூன் சைஸ். இங்க ஒருத்தர். இன்கேஸ் எனக்கு பேக் பெயின் ரொம்ப இருக்கு, என்னால் டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு பேக் பெயின் இருக்குன்னா உங்களுக்கு இந்த சூப்பர் சாஃப்ட் லேயர் தேவைப்படாது. ஓகே, இந்த ஆர்த்தோபெடிக் லேட்டெக்ஸ் இது மட்டும், இது 2 மட்டும் போட்டாலே இந்த 2 இருந்தாலே போதும். என்ன ரீசனுங்க? இப்ப பேக் பெயின் வரதுக்கு என்ன ரீசன்? இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க, சரி இந்த ஃபேப்ரிக் நான் இங்க வச்சிருக்கேன், இங்க சுருட்டி இங்க வச்சிருக்கேன், இது தானா கீழே விழுகுமா? விழுகாது. நான் தள்ளனா தானே கீழே விழுகும். கண்டிப்பா. இது மேல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா தானே கீழே போய் விழுகும். கண்டிப்பா. பேக் பெயின் சும்மா வருமா? வராது. அது மேல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆனா தானே வரும். கண்டிப்பா. ஸோ மேட்ரஸ்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா மெத்தலையும் எல்லாரும் தூங்க முடியாது, தூங்க கூடாது. எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து என்கிட்ட ஒரு மெத்த கேக்குறீங்க, உங்க உடம்புக்கு 5000 மெத்த தான் செட் ஆகும்னா நான் அதுதான் கொடுப்பேன். இல்ல உங்க உடம்புக்கு 50000 மெத்த தான் செட் ஆகுனா அதுதான் நான் கொடுப்பேன். கண்டிப்பா, அதான் உங்களோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம இன்ட்ரோலயே சொல்லியிருப்போம். அதான் நீங்க உங்களுக்கு எது செட் ஆகும் அதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இன்கேஸ் என்கிட்ட வாங்கல, நான் வேற இடத்துல என் வீட்டு பக்கத்துல இருக்கு இல்ல வேற எங்கேயோ இருக்கு வாங்குறேன், நீங்க எங்க வேணா வாங்கிக்கலாம், நான் எப்படி வாங்கணும்னு நான் சொல்றேன். சூப்பருங்கண்ணா. எங்க வேணா எத்தனை ஓனர்ஸ் இப்படி சொல்லுவாங்கன்றது டவுட் தான். கண்டிப்பா யாரும் சொன்னாலும் சொல்லலாம் ப்ரோ, அது சொல்றாங்க, அது நான் கம்பேர் பண்ண விரும்பல. பட் நான் என்ன, என்னோட இன்டென்ஷன் இதுதான், எடுக்கிற மெத்த கரெக்டா இருக்கும். அது இங்க எடுத்தாலும் எங்க எடுத்தாலும் கரெக்ட் தானே? கண்டிப்பா. அதான். ஸோ இப்போ வந்து இந்த இத்தனை விதமான லேட்டெக்ஸ் நம்ம இந்தியால போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. இந்த பிரைஸ் நீங்க கேட்டீங்களா, பிரைஸ் எப்படி இருக்கும் வெளியிலக்கும் நம்மளுக்கு கம்பேர் பண்ணா? கண்டிப்பா. இப்போ பிரைஸ்ன்றது வந்து எது மேல டிபெண்ட்? அந்த ப்ராடக்ட் மேல தான் டிபெண்ட் ஆகும். ப்ராடக்ட் அண்ட் குவாலிட்டி. ஆமா, கரெக்ட் தானே? இப்போ இந்த ப்ராடக்ட், இந்த 8 inches ஆஃப் மேட்ரஸ், 120 டென்சிட்டி ஆர்த்தோபெடிக், 32 டென்சிட்டி சூப்பர் சாஃப்ட், 90 டென்சிட்டி லேட்டெக்ஸ், இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து கியூன் சைஸ் வந்து 29500 நான் விற்கிறேன். ஓகே. இப்ப இதே மெத்த இன்னொருத்தர் வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எப்படி? குவாலிட்டி கம்மி பண்ணா விற்கலாம், அவ்வளவுதான். சின்ன ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பென் 2 ரூபாய்க்கும் பென்னு கிடைக்கும்,
6,000 ரூபாய்க்கும் பெண்ணு கிடைக்கும். 2 பெண்ணு தான். கண்டிப்பா. ஏன் அதுக்கு எதுக்கு வித்தியாசம்? 2 ரூபா பெண் எதுக்கு, 6,000 ரூபாய் பெண் எதுக்கு இருக்கு? ஏதோ படத்தை சொன்ன 6,000 ரூபாய் பெண்ணை வச்சு நிலாவில் எழுதலாம், இதை வச்சு எழுத முடியாது. குவாலிட்டி எல்லாமே குவாலிட்டி தான். ஸோ இப்போ நான் 29,500 இந்த மெத்த கியூன் சைஸுக்கு சொல்லியிருக்கேன். 75க்கு 60, 6.25 5. இது வந்து 20 ரூபாய்க்கு எப்படி தர முடியும்? இப்போ நான் சொல்கிறேன். இந்த ஆர்த்தோபெடிக் வந்து 120 டென்சிட்டி போட்டேன்னு சொன்னேன்னா தெரியுதா? ஆமாம். இதில் வந்து ஒரு 80 டென்சிட்டி போட்டால் கஸ்டமருக்கு தெரியுமா? தெரியாது. 2,600 ஒரு மெத்தல குறையும் எனக்கு. இந்த ஒரு இதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணேன். அந்த ஒரு 20%ஓட அந்த திக்னஸ் குறைச்சாலே அந்த இல்லை ஹார்ட்னஸ் குறைஞ்சு. ஹார்ட்னஸ். இப்போ சூப்பர் சாஃப்ட் வந்து நான் டியூரோஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். 32 டென்சிட்டி தான் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் ஏதாச்சும் நான் லோக்கலில் சூப்பர் சாஃப்ட் கிடைக்குது, இல்லை ஹெச்ஆர் ஃபோம் கிடைக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணேன்னா இதில் வந்து 1,000 ரூபாயிலேருந்து 1,200 வரைக்கும் குறையும். இன்னொன்று, இந்த லேட்டெக்ஸில் வந்து நான் A1 கிரேடு தான் யூஸ் பண்ணுறேன், இல்லை A2, A3, A4 இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், 4,000 வரையிருந்து 8,000 வரைக்கும் இந்த ஒரு லேட்டெக்ஸில் குறையும். ஓகே. இப்போ மொத்தமாக ஓவராலாக உங்களுக்கு எவ்வளோ குறைஞ்சது இல்லையே? எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 ரூபாய் கிட்ட நெருங்கி குறையுது. ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த ஃபேப்ரிக் இருக்குல்ல, இது வந்து பேம்போ ஃபேப்ரிக். இந்த பேம்போ ஃபேப்ரிக் இதுலவே 3 குவாலிட்டி இருக்கு. ஓகே. நான் இதில் காம்ப்ரமைஸ் பண்ணாலே 900 ரூபா ஒரு மெத்துக்கு குறையும். புரியுது. அப்புறம் எப்படி உங்களுக்கு 20 ரூபா தர மாட்டாங்க? கண்டிப்பா. அப்ப வெளியே கம்மியா கிடைச்சாலும் குவாலிட்டி கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். நான் மெத்த மட்டும் ஒண்ணு சொல்லல, நீங்க எதை வாங்குறாலும் அது ஒரு ரேட் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்கு. கண்டிப்பா. 250 ரூபாய்க்கும் ஷர்ட் கிடைக்குது ப்ரோ, 500 ரூபாய்க்கும் கிடைக்குது, 5000 ரூபாய்க்கும் கிடைக்குது. குவாலிட்டி அவ்வளவு. குவாலிட்டி, பிராண்ட். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஓகே இப்ப நீங்க வந்து வெளியே நம்மள்ட்ட ஒரு 28,000 ரூபாய் மெத்த வெளியே 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க, குவாலிட்டி கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இதே சேம் குவாலிட்டியில் நீங்கள் பண்ணக்கூடிய இதே லேட்டெக்ஸ் எல்லாமே இதே மெத்த வேற பக்கம் கம்மியாக கொடுக்க முடியுமா? அந்த 20 இதே சேம் குவாலிட்டி கொடுத்து கம்மியாக கொடுக்குறாங்களா? அது எனக்கு தெரியல ப்ரோ. கொடுக்கலாம், அவங்களோட லாபம் கம்மி பண்ணி கொடுத்தாலும் கொடுக்கலாம். கண்டிப்பா, அப்படி தப்பு இல்லைல்ல, அதுவும் சொல்ல முடியாது. இருக்கலாம், அது கூட இருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா, இது கூட 2 லேட்டெக்ஸ் பில்லோ, 2 ரெக்ரான் பில்லோ, ஒரு மெத்த வெறுப்பு, 4 பில்லோ கவர் எல்லாமே சேர்த்து உங்க வீட்டு வாசல் வரைக்கும் டெலிவரி தரும். ஓகே, ஹோம் டெலிவரியே பண்ணிடலாம். இது எல்லாமே யாரோட காசு? அதுவுமே அவங்களோட கஸ்டமரோட காசு. இதுலயும் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்குமே அவங்களோட காசு. டெலிவரி கூட கஸ்டமர் காசு தான். பில்லோ ஃப்ரீ, பெட் ஸ்ப்ரெட் ஃப்ரீ, இந்த மாதிரி எதுவுமே ஃப்ரீ கிடையாது. யாரும் கிடையாது, நான் மட்டும் கிடையாது, யாராலையும் கொடுக்கவும் முடியாது. அப்ப எதுக்கு உங்களுக்கு சொல்றாங்க? யாராலும் கொடுக்க முடியாத ஒரு இது நான் ஏன் உங்களுக்கு சொல்றாங்க? அந்த மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜி விளம்பர வழி. ஃப்ரீன்றது உங்களை ஏமாத்துறதுக்கு வழி. இங்க கிடையாது. நீங்க எங்க போய் ஃப்ரீன்னாலும் அது உங்க காசு தான். அல்டிமேட்டா அந்த காசு நீங்க தான் பே பண்ண போறீங்க. ஓகே, எனக்கு இதோட அந்த பர்சன்டேஜ் அந்த சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொன்னீங்க, அது காமிக்கிறேன். இங்க பாருங்க, இதுல வந்து நான் கொடுக்குற லேட்டெக்ஸ்ல நேச்சுரல் ரப்பர், அது என்ன கண்டென்ட்? நேச்சுரல் ரப்பர் வந்து 92.4%. ஆமா, இது மட்டும் தான் நான் கொடுக்க போறேன் உங்களுக்கு. இந்த நான் கொடுத்துருக்கிற லேப் டெஸ்டிங்ல வந்து 92.4% வந்து பியூர் ரப்பர் நான் கொடுக்குற லேட்டெக்ஸ்ல உங்களுக்கு வரும். கஸ்டமருக்குமே நீங்க நேரடியா இந்த கண்டிப்பா அந்த சர்டிபிகேட்டை நீங்க காட்டலாம். கண்டிப்பா. இது ரெண்டாவது. இந்த சர்டிபிகேட்லயும் 2 சர்டிபிகேட் இருக்கு. ஓகே. ஒன்று, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு தயாரிக்கிறீங்க லேட்டெக்ஸ், நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் கிரேடுக்கும் சர்டிஃபிகேட் தருவீங்க, லாஸ்ட் கிரேடுக்கும் சர்டிஃபிகேட் தருவீங்க. நீங்கள் எந்த பொருள் தயாரிச்சாலும் நல்லா இருக்குதானே சொல்ல போறீங்க? கண்டிப்பாக. நானும் அவ்வளோதான், எந்த பொருள் தயாரிச்சா நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து என்ன, நீங்கள் ஃபர்ஸ்ட் கிரேடுக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்து லாஸ்ட் கிரேடுக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்கன்னா உங்கள் பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட் இங்கே எடுத்துகிட்டு வந்து அதுவும் சேர்த்து வித்துட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து தாய்லாந்துல கொடுக்குற சர்டிஃபிகேட் வந்து யாருக்கும் தேவைப்படாது ப்ரோ, யாருக்கும் தேவைப்படாது. ஏன்னா நீங்க என்ன பொருள் கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சர்டிஃபிகேட் கொடுக்க போறீங்க, அதை எடுத்துட்டு நான் மக்கள்கிட்ட நல்லா இருக்குன்னு தான் கொடுக்க போறேன். கண்டிப்பா, கரெக்ட் தானே? இது வந்து தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட், யாருக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த லேட்டெக்ஸ் ஷீட் கொடுத்தா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது எனக்கும் சாதகமாக கொடுக்க மாட்டாங்க, தாய்லாந்துக்காரனுக்கும் சாதகமாக கொடுக்க மாட்டாங்க. என்ன இருக்கோ அதான் ரிசல்ட்டாக வரும் போகுது. ஸோ நீங்க எங்க லேட்டெக்ஸ் வாங்கினாலும் இந்த ஒரு விஷயம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, லேட்டெக்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கா, அது இந்தியால தான், ரப்பர் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு, அது இந்தியால தான் பண்ணிருக்கா, எனக்கு தாய்லாந்து சர்டிஃபிகேட் வேணாம். இது மஸ்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு மெத்தன்றது வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு பொருள் இன்னைக்கு வாங்கி போட்டு நாளைக்கு தூக்கி போட்டுலான்ற பொருள் கிடையாது. கண்டிப்பா, கரெக்ட் தானே? கண்டிப்பா. ஒன்று வாங்கியிருக்கோம் பிடிக்கல, சரி நாளைக்கு இன்னொன்று வாங்கிக்கலாம், அது கிடையாதுல்ல. ரெண்டாவது, ஒரு
தப்பான மெத்தை, லைக் எப்படி சொல்றது, இப்போ நான் சொன்னல இது 120 போடாம ஒரு 80 போட்டேன், இதுல ஒரு டூரிஃப்ளெக்ஸ் போடாம லோக்கல் போட்டேன் வேற பிராண்டு, இதுல வந்து நான் A1 போடாம A3 போட்டேன். கஸ்டமர் வந்து கொடுத்துட்டேன்னா நீங்களே வாங்கிட்டு போயிட்டீங்க, 2 வருஷத்துல மெத்த போயிடும், என்ன பண்ணுவீங்க? அவங்களோட மென்டாலிட்டி என்ன இருக்கும், 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டோம்ல இனி என்ன அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்களுக்கு எல்லாமே. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல யூஸ் பண்ணிட்டோம்ல விட்டுரு, 2 வருஷம் ஆச்சு இனிமேல் போய் கிளைம் பண்ண முடியுமா, அந்த மாதிரி இருக்கிறவங்க அதை மைண்ட்ல வச்சுட்டு தான் இந்த மாதிரி ஸ்பெக் எல்லாம் கூட போடலாம். ஓகே, இப்போ உங்க மாதிரி கஸ்டமர் கிடைச்சாங்கன்னா நானும் இந்த மாதிரி போடலாம். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, சில பேர் இருப்பாங்க எடுத்துட்டு வந்து எனக்கு மெத்த போச்சுங்க, நீங்க 10 வருஷம் வாரண்டி கொடுத்தீங்க கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். இந்த மாதிரி என்ன ஆகும், இப்போ நான் ஒரு மெத்த 30,000 வித்துருக்கு, அவங்க மறுபடியும் எனக்கு மெத்த போச்சுன்னு சொல்லி வந்தாங்கன்னா இன்னொரு 30,000 இன்னொரு மெத்த பண்ணி தரணும். யாரு கிளாஸ் இது? உங்களுக்கு தான் லாஸ். கஸ்டமர் நம்பிக்கையும் போயிருமா, இந்த வேலை நான் பண்ணணுமா? உங்களுக்கு தான், உங்களுக்கு டபுள் சார்ஜும் ஆகுது, 2 வேலையும் ஆகுது, நம்பிக்கையும் போகுது. ஸோ இந்த மாதிரி வேலை நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன் ப்ரோ. என்கிட்ட ஃபிக்ஸட் ப்ரைஸ், இதுதான் என்னோட ப்ரைஸ். மேபி ஏப்ரலுக்கு அப்புறம் ப்ரைஸ் மாறினாலும் மாறலாம், எனக்கு தெரியாது. இந்த 2025 ஏப்ரலுக்கு அப்புறம் மாறினாலும் மாறலாம். ஓகே, பெரிய லெவல்ல மாறாதுங்களா? புரியல. பெரிய லெவல்ல மார்ஜின் மாறாது, தெரியாது முன்ன பின்ன. அது எவ்வளவு டாக்ஸ் போடுவாங்க, என்ன போடுவாங்க, இம்போர்ட் டாக்ஸ் என்ன வரும், அதை பொறுத்து தான். பட் இப்போ இது கியூன் சைஸ் எடுத்தா 29,500 ரூபா, 2 லேட்டெக்ஸ் பில்லோ, 2 ரெக்ரான் பில்லோ, ஒரு மெத்த விருப்பு, 4 பில்லோ கவர். இதுல எதுவுமே ஃப்ரீ கிடையாது, எல்லாம் உங்க காசு தான். இது 29,500 ரூபா உங்க வீட்டு வாசல் இருக்கு, நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீங்க ஒரு நாள் படுத்து பார்த்துட்டு எனக்கு காசு கொடுக்குறேன். ஓ, அந்த ஆப்ஷன் இருக்கா? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காசு கொடுத்தா போதும். ஓகே, சூப்பரா. லேட்டெக்ஸ் பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். வேற அதர் பெட்ஸுமே இருக்குங்களா? எல்லாமே இருக்கு, எல்லா விதமான பண்ணலாம். இதோட கிங் சைஸ் ரேட்டு சொல்லிடுறேன். இது கிங் சைஸ் 6.25க்கு 6. ஓகே, 6.25க்கு 6, 6.5க்கு 6 கூட இருக்கு. இது 6.25க்கு 6க்கான பிரைஸ். கிங் சைஸ் நீங்க எடுத்தீங்கன்னா 32,500 ரூபா. 32,500 ரூபா. இது எல்லாமே சேர்த்து அதே 2 லேட்டெக்ஸ், 2 ரெக்ரானும், ஒரு மெத்த விருப்பு, 4 பில்லோ கவர், டெலிவரி உங்க வீட்டோட ஊர். தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, எங்க இருந்தாலும் அவங்க வீட்டு வாசலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றேன். நீங்க ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்க அமௌண்ட் கொடுத்தா போதும். நம்ம இதோட பிரைஸ் எல்லாம் சொல்லியாச்சுங்கன்னா, இது ஒரு 3 லேயரா கொடுத்துருக்கீங்க. இந்த 3 லேயர் எதுக்காக கொடுத்துருக்கீங்க, இது எப்படி யூஸ் ஆகும் நம்ம உடம்புக்கு? கரெக்ட் ப்ரோ, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. ஆக்சுவலி இப்போ என்னன்னா, ஒரு ஷோரூம் போறீங்க, ஒரு மெத்த, ஒரு ஷோரூம், ஒரு 5 நிமிஷம் நீங்க அதுல படுப்பீங்க. ஏதோ ஒரு மெத்த, ஒரு தைச்சு வச்சிருக்கிற மெத்தல நீங்க படுப்பீங்க. கண்டிப்பா. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. 2, அது அந்த மெத்த உங்க உடம்பு செட் ஆகுமா எல்லாம் தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. எல்லா மெத்தலையும் எல்லாரும் படுக்க கூடாது. அதனாலதான் நான் ரொம்ப கிளியரா சொல்லுவேன். பசங்க படுக்கிறதுக்கு ஒரு மெத்த இருக்கு, பெரியவங்க படுக்கிறதுக்கு ஒரு மெத்த இருக்கு, மிடில் ஏஜ்க்கு ஒரு மெத்த இருக்கு, நியூலி மேரிட் கப்புளுக்கு ஒரு மெத்த இருக்கு, ஓகே, இத்தனை பிரெக்னென்ட் உமனுக்கு ஒரு மெத்த இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆர் வெரி வெரி குரூஷியல். ஏன்னா இந்த மெத்தன்ற ஒரு தப்பான மெத்தல நீங்க இன்னைக்கு படுத்துருவீங்க, உங்க வயசு 30, நீங்க ஒரு தப்பான மெத்த, ஒரு ஸ்ப்ரிங் எடுத்து நீங்க படுத்துட்டீங்க. ஸ்ப்ரிங் என்கிட்ட இருக்கு, நானும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஸ்ப்ரிங் எடுத்து நீங்க படுத்துட்டீங்க, ஒரு 7 வருஷம் 5 வருஷம் கழிச்சு ஒரு வலி வரும் உங்களுக்கு. அது இதனாலதான் வந்துச்சுன்னு நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியாது. நீங்க என்ன யோசனை பண்ணுவீங்க ஜென்ரலா? எனக்கு 35 வயசாயிடுச்சு, சேர்ல உட்காந்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னதுதான், எந்த ஃபோர்ஸும் இல்லாம எதுவும் நவராது, எந்த ஃபோர்ஸும் இல்லாம எந்த வலியும் வராது. தெர் இஸ் சம்திங். நான் ஏதாச்சும் வெயிட் அதிகமா தூக்கினா கை வலி வரும், சும்மாவா கை வலி வரும்? வராது. சும்மாவா இடுப்பு வலி வரும்? ஏதோ ஒரு ஃபோர்ஸ் உங்க பாடி மேல அப்ளை, உங்க போன்ஸ் மேல அப்ளை, ஓவர்லோட் கொடுத்துருப்போம், இந்த வலி இருக்கும். கண்டிப்பா. கரெக்ட் தானே? கண்டிப்பா. எல்லாமேத்தையும் ஒண்ணும் கிடையாது, எல்லாத்துலயும் படுக்க முடியாது. ஸோ இது இப்ப நீங்க கேட்டீங்கல்ல என்ன யூஸ் ஜென்ரல் ஆர்த்தோபெடிக்னா, இதோட யூஸ் ஃபர்ஸ்ட் லேட்டெக்ஸோட யூஸ் நம்ம இங்க இருந்தா போய்க்கலாம். இந்த பேம்போ ஃபேப்ரிக்கோட யூஸ் என்ன? இது வந்து 80% ஆர்கானிக்ன்றதுனால உங்களுக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓன்லி த ரீசன். ஓகே, எந்த மூங்கில் மரத்துல பண்ணது கிடையாது. 2, இந்த லேட்டெக்ஸோட யூஸ் என்ன? இப்போ வந்து நீங்க பார்க்கலாம் 1 2 3 4 5 6 7. இந்த லேட்டெக்ஸ் வந்து 7 ஜோனா டிவைட் பண்ணிருக்காங்க, ரைட்? இந்த பெரிய ஹோல்ஸா இருக்கு, இங்க கொஞ்சம் சாஃப்டா இருக்கு, இங்க கொஞ்சம் ஹார்டா இருக்கும், இங்க மறுபடியும் சாஃப்டா இருக்கும். ஏன்னா உங்க தலை, ஷோல்டர், ஹிப், லெக்ஸ். ஓகே, இல்லைன்னா இந்த பக்கம் தலை, ஷோல்டர், இந்த 2 ஷோல்டர், இது ஹிப், இது லெக்ஸ், எப்படியும் படுக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து பாடி வெயிட் ஈவனா டிவைட் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் உங்க பாடி வெயிட் இந்த ஈவனா டிவைட் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாது.
ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்னா 2 ரீசன் இருக்கு ப்ரோ. இப்போ வந்து இப்போ நம்ம கம்பெனி சூடா இருக்கு. ஆமா. உங்க வீடு சூடா இருந்தா எந்த பொருள் தொட்டு பார்த்தாலும் சூடா இருக்கும். அதுல மெத்தையும் ஒண்ணு. எனக்கு மெத்த ஹீட் வருது, அந்த ஹீட் கிடையாது. ஓகே. 2வது பாடி ஹீட். நீங்க மெத்தல படுத்துட்டு ப்ரோ எனக்கு மண்டை இருக்குதுன்னா மெத்தைக்கும் மண்டைக்கும் சம்மந்தம் இல்லை. புரியுதுல்ல? இது பிராக்டிக்கலா திங்க் பண்ண வேண்டியது. நீங்க உங்க மெத்த கான்டாக்ட் எங்க இருக்கும்? உங்க இடுப்பு பக்கம் மெத்த இருக்கும். எனக்கு மண்டை இருக்குது போனா மண்டைக்கும் மெத்தைக்கும் என்ன சம்பந்தம்? கிடையாது. ஸோ இது 2 தான் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு. வேற எதுலையும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது. 2வது ஹை டியூரபிலிட்டி. இந்த ஒரு ஷீட் ஈவன் ஆஃப்டர் நான் ஒரு 10 வருஷம் இது வாரண்டி கொடுக்குறேன். இந்த ரெண்டு மெட்டீரியல் தான் நான் 10 வருஷம் வாரண்டி தரேன். கீழே இருக்கக்கூடிய 2. ஆமா, இது 10 வருஷத்துக்கு அப்புறம் லேட்டெக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகே, இதுதான் ஹை டியூரபிலிட்டி. 2வது பக்ஸ், பூச்சி, டஸ்ட் எதுவுமே இதுல வராது. என்னைக்கும் 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட ஒரு பூச்சி கூட இதுல வராது. மூட்டை பூச்சியோ, பக்ஸ் ப்ரூஃப். ஓகே, இதுதான் இந்த லேட்டெக்ஸோட யூஸ். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். இது பண்ணும். இதுதான் இதோட வேலை. அடுத்து இந்த சூப்பர் சாஃப்டோட வேலை என்னன்னு பார்ப்போம். இப்போ எதுக்கு இந்த சூப்பர் சாஃப்ட் போட்டிருக்கோம்? இந்த லேட்டெக்ஸோட வேலை உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுது. ஆக்சுவலி இது டெமோ ஷீட், கஸ்டமருக்கு காமிக்கிற ஷீட் அதை போட்டுருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இந்த இதோட என்ன வேலை? இப்போ எக்ஸாம்பிள் வந்து சில பேர் சைட் ஸ்லீப்பர்ஸ் இருப்பாங்க, ஒரு பக்கம் திருப்பி போடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன எது மேலே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்? ரிப்ஸ், ஷோல்டர். இது கம்ப்ரெஸ் ஆகக்கூடாது. சில பேர் ஸ்டமக் ஸ்லீப்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட ஸ்டமக்ஸ் அண்ட் செஸ்ட் கம்ப்ரெஸ் ஆகக்கூடாது. இது என்ன ஆகும் இங்கே பாருங்க, தெரியுதா? இதுவும் சேர்த்து ஆக்ஷன் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து அதுதான் உங்களோட போன்ஸ் வந்து எங்கேயும் கம்ப்ரெஸ் ஆகாம பார்த்துக்கும் சூப்பர் சாஃப்ட். இது கீழே இருக்கிற ஆர்த்தோபெடிக் வேலை என்ன அப்படி கேட்டிங்களா? இது 120 டென்சிட்டி. எல்லா ஆர்த்தோபெடிக்கும் ஒன்றும் கிடையாது. ஓகே, எல்லாமே ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான், நான் வேற போட்டால் 2200 குறையும் எனக்கு. பட் நான் பண்ண மாட்டேன். எனக்கு இதுதான் குவாலிட்டி, இதுதான் ரேட். உங்களை ஏமாத்த நான் விரும்பல. இதோட வேலை என்ன? இன்கேஸ் இது 2த்தையும் தாண்டி உங்க உடம்பு கீழே போயிருக்கு, தெரியுதா? இவ்வளவு கீழே போச்சு. இப்ப இதுக்கு மேல கீழே போகுதாங்க? போக மாட்டேங்குது. இது ஆக்ஷன் ஆகுதா? ஆகல. ஏன்? இன்கேஸ் உங்க பாடி வெயிட் வந்து இதை தாண்டி இங்க போச்சுன்னா இது வந்து உங்க பாடி ப்ரெஷரிங் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் உள்ள போகும். எக்ஸாம்பிள் ஹிப் உள்ள போகாம காப்பாற்றும். ஓகே, ஸோ இது உங்க இடுப்பு உள்ள போகலன்னா எல்லா வலி குறைஞ்சிரும். அதேதான். ஸோ இந்த 3தோட வேலை உங்களுக்கு தனித்தனியாக சொல்லிட்டேன். இந்த 3 சேர்த்து வச்சதுனால உங்களுக்கு எத்தனை பெனிஃபிட் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். பாடி வெயிட் ஈவனாக டிவைட் பண்ணி கொடுக்கும், ஹீட் வராது, பக் ப்ரூஃப், ஹை டியூரபிலிட்டி, ரிப்ஸ் அண்ட் ஷோல்டர் வந்து கம்ப்ரெஸ் ஆகாது, ஸ்டமக் கம்ப்ரெஸ் ஆகாது, செஸ்ட் கம்ப்ரெஸ் ஆகாது. உங்களோட போன் வெயிட் மட்டும் உங்களோட எங்கே ப்ரெஷரிங் பாயிண்ட்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் இது உள்ளே போகும், உள்ள வரைக்கும் போகும். ஸோ இதான் ஓவரால் ஸ்பெக். ப்ளஸ் வந்து பிளட் சர்க்குலேஷனுமே நல்லா இருக்கும். ஸோ எல்லா வகையிலுமே இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ஒரு மேட்ரஸ்ல. அது கரெக்டான மெத்தட் எடுத்தா. ஓகே, கரெக்ட். இப்போ இன்கேஸ் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை, எப்படி நம்ம கிளைம் பண்ணணும்? எப்படி? நான் மெத்த வாங்கிட்டேன், உங்களுக்கு பிடிக்கல, இப்போ கிடையாது. இன்கேஸ் அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, உங்கள் வீட்டுக்கு மெத்த வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் படுத்து பார்த்துட்டு எனக்கு காசு கொடுங்க. அதில் நான் எனக்கு அட்வான்ஸ் போடுங்க, மொத்த அமௌண்ட் போடுங்க. நான் என்றைக்குமே கேட்க கிடையாது. இன்கேஸ் இங்கே எடுக்கலையா, வேறு எங்கே எடுக்கணுன்னாலும் சொல்லுங்கள். நான் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட எடுங்கன்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக. தேர்ட் திங், இதை ஃப்ரீ அது ஃப்ரீன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். 365 நாளில் என்கிட்ட எதுவுமே ஃப்ரீ கிடையாது, என்றைக்கும் ஆஃபர் கிடையாது. இப்போ ஆஃபர் நான் எப்படி போடணும்? இந்த மெத்த 29,500 சொன்னேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி 30,500 இல்லை 35,000 நான் விற்கணும். நீங்கள் 35,000 நீங்கள் வாங்கிட்டீங்க. நான் திடீர்னு இந்த மாதம் வந்து 29,500 கொண்டு வந்துட்டேன். ஏன்னா என்னோட காசு அதுதான். என்னைக்கு விற்றாலும் என்னோட காசு 29,500 தான். ஆனால் போன மாதம் எதுக்கு நான் 35,000 விற்றேன்? இந்த மாசம் ஆஃபர் போனோம்னா ரேட் அதிகமாக தானே வைக்கணும்னா. இதுதான் நடந்துட்டு இருக்கு ப்ரோ. நீங்க எங்க பார்த்தாலும் ஆஃபர் இதுதான், இதேதான் ஆஃபர். அது நார்மலான பிரைஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டு அப்புறம் குறைக்கிற மாதிரி. நீங்க ஒரு கேமரா பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சேல் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆன்லைன்ல ஏதோ ஒரு சேல் வரும். பிளாட்ஃபார்ம் எல்லாம் வேணாம், நம்மளுக்கு விட்டுருங்க. ஏதோ ஒரு சேல் வரும். அப்போ வந்து நீங்கள் ஒரு சேல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கேமரா, ஒரு ப்ராடக்ட் என்ன, இப்போ 1ஆம் தாரீக்கு சேல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு 15 நாளுக்கு முன்னாடி ஒரு கேமரா பார்த்து வச்சுருப்பீங்க. நீங்கள் கேனோனே வச்சுக்கோங்க. அதோட ப்ரைஸ் வந்து 75,000 இருக்கும், ரைட்? கண்டிப்பாக. அதுக்கப்புறம் சேல் வந்ததுக்கப்புறம் திடீர்னு 50,000 60,000 வந்துடும், 50,000 வந்துடும். அப்போ அவங்க விற்கிறவனை வந்து ஏதாச்சும் உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக கொடுக்கலாம் இல்லை ஆஃபரில் கொடுக்கலான்னு விற்கிறானா? அவனுக்கு லாபம் கிடைக்கணும்னு விற்கிறானா?
ஒன்றை கம்மியா கொடுத்துட்டு வேற இதெல்லாம் அதிகமா அந்த மாதிரி? இப்போ ஆஃபர்ன்றது இதுதான் கான்செப்ட். இப்போ நான் 75,000 நான் போட்டிருக்கிற ரேட்டு நீங்க பார்த்துருக்கீங்க. அதே இது வந்து நான் 60,000 கொண்டு வந்திருக்கேன், அதை நீங்க பாத்தீங்க. இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, 75,000 கேமரா இருந்தது, திடீர்னு 60,000 வாங்கிடலாம். ஆனா அதோட ஆக்சுவல் பிரைஸ் 60,000 தான். இன்னொரு 3 மாசத்துக்கு முன்னாடி போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா 60,000 தான் அதோட காஸ்ட். கண்டிப்பா இதுதான் ஆஃபர். ஸோ என்கிட்ட என்னைக்குமே இந்த ஆஃபர் கிடையாது. ஓகே, யாருக்கும் ஏமாத்த விரும்பல. நீங்க எங்க வேணும்னா வாங்கிக்கோங்க, நான் சொல்றேன் எப்படி வாங்கணும்னு சொல்லி. இங்க வாங்கினா இதுதான் பிரைஸ், இதுல எதுவுமே ஃப்ரீ கிடையாது. இப்போ ஆன்லைன் மேட்ரஸ் நிறைய பேர் என்ன கேட்குற கேள்வி என்ன, சார் ஆன்லைன்ல பிராண்ட் நான் சொல்ல விரும்பல, பட் ஆன்லைன் மேட்ரஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கோம். காசு கொடுத்தா அட்வர்டைஸ்மெண்ட் யார் வேணா பண்ணலாம். கண்டிப்பா கரெக்டு தானே? கண்டிப்பா கொடுத்தா நீங்க கூட பண்ணுவீங்க, கண்டிப்பா நான் கூட பண்ணுவேன். கரெக்டு தானே? கரெக்ட் தான். நம்ம வந்திருக்கிறது எதுக்கு ப்ரோ, காசு சம்பாதிக்க, அதுதானே நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம். அதுதான் யாரும் வேணா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். அதுக்குள்ள என்ன இருக்கு அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ஆன்லைன் மெத்தை எடுத்துக்கலாம், அதோட ப்ரைஸ் வந்து ஒரு 30,000 இருக்குன்னு வச்சுக்கலாம். 30,000 கஸ்டமர் கைக்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மெத்தையும் நான் 29,500 சொல்கிறேன். இப்போ சார் அந்த மெத்தையும் 30,000 சொல்கிறாங்க, நீங்களும் 29,500, நீங்களும் 30,000 சொல்கிறீங்க, நான் ஏன் அதிலே போய்க்கலாம்ல, கேட்கலாம்ல கேள்வி இது. ஸோ இது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு 30,000 நீங்கள் வாங்க போகிற மெத்தை காஸ்ட் 30,000 நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்ப நான் 29,000 மெத்த விற்கிறேன், இது காசு 29,000 நான் அடிச்சு சொல்றேன். அந்த 30,000 நீங்க வாங்க போற மெத்தோட காஸ்ட் 30,000 உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பா தெரியாது, நீங்க நிர்ணயிக்கிறது தானே. விற்கிறவங்க வந்து ஆனா ஒரு சின்ன மார்ஜினுக்கு தான் விற்க போறீங்க. இது ஒரு மார்ஜின். என்னோட ஒருத்தரோட ப்ராஃபிட் சேர்த்து 29,500. அந்த ஒரு பிராண்டட் மெத்த உங்க வீட்டுக்கு வரணும்னா எத்தனை கை தாண்டி வரணும்? மேனுஃபேக்சர் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட், டீலர் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட், டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட், கடைக்காரங்க அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட். அங்கிருந்த உங்க வீட்டுக்கு 5வது ஆளு நீங்க. ஒரு மெத்த 4 கை மாறி 5வது ஆளுக்கு வருது. இந்த 4 பேருக்கு ப்ராஃபிட் எல்லாமே கொடுப்பாங்களா? கண்டிப்பா. இந்த 4 இடத்துக்கு போனோம்னா டிரான்ஸ்போர்டேஷன் காசு வருமா? 18% ஜிஎஸ்டி வருமா? கண்டிப்பா. அது எல்லாமே சேர்த்து தானே மெத்த 30,000. அதுக்கு முன்னாடி அப்ப மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளவு? அது 10,000 15,000 இருக்கு. அந்த மெத்த நீங்க 30,000 நம்ம வாங்கலாம். அது அந்த மெத்தைக்கு இந்த மெத்த கூட கம்பேர் பண்ணலாமா? பண்ண முடியாது. அத்தனை கை மாறி நான் இந்த மெத்த கொடுத்தா உங்க கைக்கு 60,000 வரும். கண்டிப்பா. அதுல ஒரு 20% டிஸ்கவுண்ட் பண்ணி 55,000 சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? இது பிராக்டிக்கல். இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. பிசினஸ் சென்றது இப்படிதான். சிம்பிள் பிரதர். பிசினஸ் அண்ணா என்ன? மக்களை ஏமாத்துறது தான் பிசினஸ். அல்டிமேட் நோக்கம் அதுதான். மக்களை ஏமாத்துறது தான் பிசினஸ். ஒன்று ஃப்ரீன்னா தான் ஒன்று வாங்குவான், அதுதான் பிசினஸ். இது ஆஃபர், அதுதான் பிசினஸ். ஆனா அவங்க கொடுக்குற காசுல தான் அந்த ஃப்ரீயும் வருதுன்றது ப்ராஃபிட் அவங்களுக்கு வந்துடும். அவங்களுக்கு விற்க வேண்டிய ரேட்டுக்கு தான் அவங்க விற்பாங்க. உங்களுக்கு எந்த ஆஃபரும் கிடையாது, எந்த ஃப்ரீயும் கிடையாது. கிளியர் தானே? ஆன்லைன் மேட்ரஸ்க்கும் இந்த மேட்ரஸ்க்கும் கம்பேர் பண்ணவே கூடாது. நல்லா இப்படி சொல்லிட்டு இந்த மெத்த தூக்குறதுக்கே உங்களுக்கு 3 பேர் வேணும் ப்ரோ. இதோட வெயிட்டு கிட்டத்தட்ட 45-50 கிலோ வரும். பல்கா இருக்கு பாக்குறப்ப. ஒரு ஆன்லைன் மேட்ரஸ் சுருட்டி ஒரு டப்பாக்குள்ள எப்படி போட முடியும்? ஆமா, இப்ப நிறைய நானும் பாத்திருக்கேன், இந்த ரீல்ஸ் மாதிரி வரும். ஃபோம். இப்ப இதை நீங்க சுருட்ட முடியுமா? எனக்கு தெரிஞ்ச டவுட் தான். தூக்க கூட பெண்ட் கூட பண்ண முடியாது. சுருட்டி வைக்கணும்னா ஃபோம் தான் போடணும். இப்போ நீங்க டெலிவரி பண்றது இதே ஷேப்ல தான் டெலிவரி ஆகும். ஓகே. என்ன சைஸ் சொன்னாலும் எதா இருந்தாலும் அதான். இப்ப சுருட்டி ஒரு டப்பாக்குள்ள போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு மணி நேரத்துல அது பெருசாயிரணும். கொஞ்ச நேரம் விரிச்சு போட்டீங்கன்னா 1 மணி நேரத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டு வரும். சரி, அது இருக்கட்டும். அது சுருட்டணும்னா என்ன பண்ணணும்? ஃபோம் தான் போடணும். கம்ப்ரஸட் மெட்டீரியல் தான் போடணும். கம்ப்ரஸட் போட்டா தான் கம்ப்ரஸ் ஆகும். இந்த மெட்டீரியல்ல போட்டு எப்படி கம்ப்ரஸ் பண்ண போறீங்க நீங்க? ரொம்ப வலிக்கு டைமா போனா இந்த லாட்டெக்ஸ் எல்லாம் பிஞ்சு போக தான் வாய்ப்பு இருக்கு. இப்ப நாம எத்தனை இந்த மெத்த வித்துட்டு இருக்கோம், ஏன் பிராண்டட்காரங்க இந்த மெத்த விக்கல? இப்ப இந்த அதே சொன்னால 60,000 போகும். யாரு வாங்க 60,000 மெத்த? ஒரு பிராண்டட் கம்பெனியில் இந்த மெத்த பண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்தாலும் இந்த கஸ்டமர் வந்து 5வது ஆளுக்கு போகும்போது இந்த மெத்த 60,000. யாராச்சும் வாங்குவாங்களா? அதனால இந்த பக்கமே போக மாட்டாங்க அவங்க. நான் கமர்ஷியலே பண்ணிட்டு போறேன்ப்பா, எனக்கு போதும். நீங்க டைரக்டா ஃபேக்டரி டு கஸ்டமர், அதனால வந்து உங்களால முடியுது கொடுக்க முடியும். பிராண்டட்ன்றவங்க என்ன, ஒரு 5 கை மாறினாதான் கஸ்டமருக்கு போகும். அவங்களுக்கு வந்து 60,000 மெத்த யாரும் வாங்க மாட்டாங்க. கஸ்டமர் யாரும் வாங்குவாங்க? யாரும் வாங்க மாட்டாங்க. அதுல 100ல 1-2 பேர் இருக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி மெத்த அவங்க ப்ரொடக்ஷனே பண்ண மாட்டாங்க. எனக்கு தேவையே இல்லைப்பா, நான் எதுக்குப்பா 32,000 மெத்த 60,000 வித்துட்டு நான் வாங்காத மெத்த நான் எதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணணும்? கண்டிப்பா. செகண்ட் திங், கமர்ஷியல் வேற, கஸ்டமைசேஷன் வேற. கமர்ஷியல் என்ன, ஒரு 100 மெத்த ஒரு 1000 மெத்த தயாரிக்கிற இடத்துல ஒரு மெத்த நீங்க வாங்கிட்டு போறீங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு உங்க உடம்பு செட் ஆகுமா ஆகாதா? அதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, கண்டிப்பா தெரியாது. 15 வருஷம் வாரண்டின்றாங்க. ரிட்டர்ன் போட்டிருக்கிற மெத்தையை இன்னும் எடுத்துட்டு போகாம இருக்காங்க. நிறைய பேர் எனக்கே சொன்னாங்க, நான் ரிட்டர்ன் போட்டிருக்கேன் சார், இன்னும் ஆள் வரல. எப்படி ப்ரோ ஒரு எப்படி சொல்றது, ஹை டியூரபிலிட்டி மெட்டீரியல்னு சொல்லி நான் இதுக்கே 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான் கொடுக்குறேன். ஒரு ஃபோமுக்கு 15 வருஷம் வாரண்டி எப்படி கொடுக்க முடியும்? வாய் வார்த்தையா சொல்றதா அப்ப அதெல்லாம். அதான் இப்போ நீங்க சொன்னீங்களா, வாங்கிட்டோம் விட்டுரு யூஸ் பண்ணிட்டோம், எங்க யார் எடுத்துட்டு போகுது? இந்த மாதிரி பீப்புள் தான் அவங்களோட டார்கெட். யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ ஒரு 1000 மெத்த நீங்க வித்துட்டீங்க, ஒரு 100 மெத்த உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு, ஏதாச்சும் உங்களுக்கு லாஸ் ஆகுமா? 1000 மெத்த வித்துட்டீங்க, 100 மெத்த தானே அப்படின்னு ஒண்ணு, அவ்வளவுதாங்க. புரியுது கரெக்ட் இல்ல? கமர்ஷியல் வேற. பட் நான் என்ன இங்க பண்றேன், கஸ்டமைசேஷன். உங்க உடம்புக்கு 5000 மெத்த செட் ஆகும்னு அதுலதான் நீங்க படுக்கணும், அதுதான் நான் கொடுப்பேன். இது தவிர நீங்க எனக்கு அது இல்லை சார் அது கொடுங்க, என்கிட்ட இல்லை, நீங்க வேற எங்கேயாச்சும் வாங்கிறீங்க. ரெண்டாவது, நீங்க 50,000 மெத்த தான் படுக்கணும்னா அதுதான் நான் கொடுப்பேன். எனக்கு 20,000 மெத்த பண்ணி கொடுங்க, நான் பண்ண மாட்டேன். நீங்க அது கூட வேற எங்கேயாச்சும் வாங்குறீங்க. நான் சொல்ல வரேன். கிளியர் இல்லை? மெத்தன்றது யாரும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இதுதான் நம்ம ஃபியூச்சர். நாளைக்கு எப்படி நீங்க எந்திரிக்கணும்னு மெத்தடா டிசைட் பண்ணணும். கண்டிப்பா. ஒரு நாளோட பாதி நாள் நம்ம தூக்கத்துல தான் செலவழிக்கிறோம். வாழ்க்கையில 25 வருஷம் நீங்க மெத்த மேல ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. 25 இயர்ஸ். ஒரு சட்டை போடணும்னாலே ஒரு 15 பிராண்டு பார்ப்போம், 10 பிராண்டு பார்ப்போம். எது கிளாத் நல்லா இருக்கா, பட்டன் நல்லா இருக்கா, டிசைன். எனக்கு 1 இயராச்சும் உழைக்கணும் இந்த சட்டை, அந்த மாதிரி நினைப்போம். ஒரு 1 இயர் போடுற ஷர்ட்டுக்கே நீங்க அவ்வளவு பாக்குறீங்க. ஒரு 25 வருஷம் நீங்க ஒரு மெத்த மேல ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, அதுக்கு எவ்வளவு பார்க்கணும் நீங்க? நான் தான் எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க கட்டிலே வாங்காதுங்க. கட்டில் என்ன கட்டில் மேல படுக்க முடியுமா? மெத்தக்கு ஒரு ஸ்டாண்டு தானே கட்டில். நீங்க கட்டிலே வாங்க வேணாம், அந்த காசுக்கு நீ நல்ல மெத்தையா வாங்கி போடுங்க, தரையில போடுங்க, தப்பில்லை. அதுக்கு நல்லா பெட்டரா இருக்கும். கண்டிப்பா. கட்டிலுக்கு மெத்த போற ஸ்டாண்டுன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. அதாவது உண்மைதானே? அது உண்மைதான். இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய் கட்டில் மேல பாய் விரிச்சு படுக்க முடியாது. 10 லட்ச ரூபா 10 கோடி ரூபாய் வச்சு நீங்க ஒரு தங்க கட்டில செஞ்சிருக்கீங்க, அதுல படுப்பீங்களா? மெத்த தான் நல்ல தானே படுப்பீங்க. அதுதானே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. சிம்பிள் லாஜிக். ஒரு மெத்த எப்படி சூஸ் பண்ணணும், யாருக்கு என்னென்ன மெத்த செட் ஆகும், கமர்ஷியல் எப்படி, கஸ்டமைசேஷன் எப்படி, எல்லா மெத்தையும் ஒன்றும் கிடையாது. 10 ரூபா மெத்தனா 10 ரூபாக்குள்ள இருக்கிற மெட்டீரியல் தான் அதுக்குள்ள இருக்கும். 100 ரூபா மெத்தனா 100 ரூபா மெட்டீரியலுக்கு 100 ரூபா அந்த பொருள் தான மாதிரி தான் அதுக்குள்ள மெட்டீரியல் இருக்கு. கண்டிப்பா. இதுல ஃப்ரீ எதுவுமே கிடையாது. நான் கிடையாது. இன்கேஸ் அடுத்த வீடியோல நானே ஃப்ரீன்னாலும் அது ஃப்ரீ கிடையாது, அது உங்க காசு தான். கிளியரா? கிளியர். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? வேற ஏதாவது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த வேற மெட்டீரியல்ஸ் பின்னாடி எல்லாம் அந்த இது வச்சிருக்கீங்க? இது கலர் ஆப்ஷன் ப்ரோ. ஓகே. மேல இல்ல நீங்க லேடெக்ஸ் போகணும்னா பேம்போ ஒண்ணுதான் ஆப்ஷன். இது தவிர எதுவும் போக கூடாது. இது தவிர வேற எதுவும் போக கூடாது. இதுதான் ஒரு நல்ல ஃபேப்ரிக் லேடெக்ஸ்க்கு. அப்சல்யூட்லி. ஓகே. இப்போ நம்மள்ட்ட வேற அந்த ஸ்ப்ரிங் பெட் இருக்கு ப்ரோ. இதுதான் நீங்க கேட்ட ஸ்ப்ரிங் பெட். இது ஸ்ப்ரிங் மேட்ரஸ். சோ இதுதான் அந்த ஹோட்டல்ல இந்த பக்கத்துல தண்ணி வச்சு நம்ம இங்கிட்டு குதிச்சாலும் சிந்தாது, ஜீரோ டிஸ்டர்பன்ஸ், ஜீரோ டிஸ்டர்பன்ஸ். ஓகே. இதே மெத்தட் தான். நான் ஏன் உங்களுக்கு இவ்வளவு நேரம் காமிக்கலான்றதுக்கு ரீசன் என்னன்னு ப்ரோ, ஆக்சுவலி இப்ப நான் சொன்னதுதான் எல்லா மெத்தையும் எல்லாருக்கும் செட் ஆகாது. இது ஏன் செட் ஆகாது, எக்ஸாம்பிள் பாருங்களேன், தெரியுதா? அதெல்லாம் உள்ள வரைக்கும் போயிருச்சு, தரையே தொடும் போலயே காலு. ஆமா. இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு மெத்தல இப்ப நான் படுத்திருக்கேன், என்னோட ஹிப் பாருங்க எவ்வளவு உள்ள போயிருக்குன்னு. ஓகே. நல்லாவே கொஞ்சம் உள்ள வரைக்குமே இறங்கி உள்ள போயிருக்கு. இப்ப பேக் பெயின் வர்றதுக்கு வழி என்னன்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க, இதுதான் ஹிப். இந்த அளவுக்கு ஹிப் உள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவல் பொசிஷன் இது, ரைட்? ஆனா இவ்வளவு உள்ள போகுது இது. இப்போ வந்து என்ன ஆகும், கழுத்துல இருந்தா பிடிச்சி L1 L2 போன் வரைக்கும் எல்லா போனும் பெண்ட் ஆகும். நம்மளோட ஹிப் வந்து உள்ள போறப்ப மத்த போன் எல்லாம் வந்து இதாகும். ஓகே. அதனால தான் இந்த லேடெக்ஸ்ல வந்து இங்க 7 ஜோன் நான் கொடுத்துருக்கேன். ஓகே. இந்த 7 ஜோன் இங்க கொடுத்துருக்கும். சோ இப்போ என்ன ஆகும், இந்த அந்த இடத்துல மோட்டரும் அழுத்தாது, பேலன்ஸ்டா இருக்கும். இங்க பேலன்ஸ்டா இருக்கும். தலைக்கும் காலுக்கும் சாஃப்டா இருக்கும். இது லோயர் வெயிட் தானே ப்ரோ. ஓகே. பட் இந்த மெத்த நான் வச்சுட்டு நான் ஏன் உங்களுக்கு இவ்வளவு நேரம் காமிக்கலன்னு எதான் ரீசன் தெரியுதுல?
நல்லாவே உள்ள போகுது. ஒரு கால் வச்சா தெரியுங்க, இங்க பாருங்க. இந்த நடுப்பகுதி ஏதோ பள்ளமான மாதிரி. நான் ஒரு 80 கிலோ வெயிட் இருக்கு, என்னோட வெயிட்டுக்கு எவ்வளவு உள்ள போயிருக்கு, நல்லாவே உள்ள போயிருச்சு. ஆனா மக்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இந்த அளவுக்கு அமுங்கினாதான் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் நினைப்பாங்கல்ல ப்ரோ. எப்பவுமே புரிதல், அவங்களோட புரிதல் இல்ல, அதான் சொல்றேன். முக்காவாசி பேருக்கு எப்படி மெத்த எடுக்கணும்னு தெரியாது. நான் உண்மையே சொல்றேன், உங்களுக்கு குறை சொல்லணும்னு சொல்லல, பட் தெரியாது. ஷோரூம் போனா ஏதோ ஒன்று நல்லா இருக்கு, கலர் பார்த்து எடுத்துட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா. இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு, மெத்த எடுத்துட்டு போகலாம். ஆனா கலர் பிடிக்கும், சரி மெத்த எப்படி, மெத்த விருப்பம் போட்டா எல்லா கலரும் உங்களுக்கு உள்ள இருக்கிற கலர் வெளியே தெரிய போதா, தெரியாது. அப்ப கலர் பார்த்து ஒரு மெத்த எடுத்துட்டு இருந்த ஆளுங்களும் இருக்காங்களா, ஏன்னா அவங்களுக்கு தெரியல. ரெண்டாவது விற்கிறவங்களுக்கும் தெரியல அவங்களுக்கு அது செட் ஆகுமா ஆகாதான்னு. அதான் மெயின் பிரச்சனை. ஸோ இது ஏன் நான் உங்களுக்கு காமிக்கலன்னா, இதுல வந்து 80 கிலோவுக்கு மேல யாரும் படுக்க கூடாது இந்த ஸ்ப்ரிங் பெட்ல. ஆமா, இப்போ ஹோட்டல்ல போடுறேன்னு சொன்னீங்கல்ல, அதே மெத்ததான். 80 கிலோவுக்கு மேல யாரும் இதுல படுக்க கூடாது. ஓகே. ரெண்டாவது 10 வயசுக்கு மேல இருக்கணும் இதுல படுக்கணும்னா, 10 வயசு கீழேயும் படுக்க கூடாது. ஓகே. இதுல 30 வயசுக்கு மேல யாரும் படுக்க கூடாது. இந்த ஸ்ப்ரிங்ல நீங்களும் படுக்க கூடாது, நானும் படுக்க கூடாது. அதாவது 30 வயசுக்கு கம்மியா இருக்கும், 80 கிலோக்கு மேல இருந்தாலும் படுக்க கூடாது. 30 வயசு தாண்டி 80 கிலோ கம்மியா இருந்தாலும் படுக்க கூடாது. 30 வயசுக்கு தாண்டினா எதா இருந்தாலும் படுக்க கூடாதுன்ற. ஓகே ப்ரோ, எனக்கு 31 தான் ஆகுது, நான் 70 கிலோ தான் இருக்கேன், 30 தாண்டிச்சுன்னா இந்த ஸ்ப்ரிங் பக்கமே போகக்கூடாது. இன்கேஸ் எனக்கு 20 தான் ஆகுது, நான் 85 கிலோ இருக்கேன், போகாதுங்க. 10 வயசு குழந்தைக்கு மேல இருந்தாதான் ஸ்ப்ரிங் கொடுங்க, 10 வயசு கீழே கொடுக்காதுங்க. இப்போ நான் விற்கும் போது என்ன ஒரு மோட்டிவ்ல பேசணும், நல்ல லக்ஸரி மேட்ரஸ் நீங்க சொன்ன மாதிரி ஹோட்டல்ல யூஸ் பண்ணுவாங்க, நானும் ஏறி குதிச்சு விற்கலாம்ல, நல்லா சாஃப்டா புசு புசுன்னு இருக்குன்னு சொல்லி விற்கலாம்ல, இந்த வார்த்தைகள்ல சொல்லியே மயக்கிடலாம். பட் நான் சொல்ல வரல, நான் விற்கிறேன். இது ஆனாலும் யாருக்கு விற்கணும் அவங்களுக்கு தான் விற்கிறேன், எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதுதான் வெரி வெரி டேஞ்சரஸ் மேட்ரஸ். இந்த ஒரு மெத்தல நீங்க படுத்தீங்களா, தப்பான ஒரு வெயிட்டோ தப்பான ஒரு ஏசில படுத்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட வலி வரலாம். பள்ளமா இறங்கிருச்சு, உங்க காலோட வெயிட்டுக்கே அப்படி இறங்குது. நம்ம மொத்த பாடியும் சாயிரப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த பேக் பொசிஷன்லாம் உள்ள வரைக்கும். இதுதான் இப்போ என்ன ஆகும், இடுப்பு வலி வரும். எனக்கு இடுப்பு வலி, எனக்கு சாஃப்டா வேணும். நான் ஹோட்டல்ல படுத்தா, ஹோட்டல்ல எத்தனை நாள் படுப்பீங்க? ஒரு நாள் ரூம் போட்டிருப்போம், படுத்துருப்போம். 4 நாள் போடுவீங்க, 10 நாள் போடுவீங்க, படுத்துக்கோங்க. இந்த மெத்தை எடுத்துட்டு நீங்க வீட்டுல ஒரு 10 நாள் தான் படுக்கிறேன்னா எடுத்துக்கோங்க, வேணாம்னு சொல்லல. இப்போ ஒரு நாள் 2 நாள் படுத்திருக்கிற மெத்தல நான் டெய்லி படுக்கணும்னா முடியுமா? அது முடியாது. இப்போ இடுப்பலி எதுக்கு வரும், நீங்க நான் சொன்னதுதான், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆனதா வரும். இந்த இடுப்பு உங்களுக்கு இந்த அளவுக்கு உள்ள போச்சுன்னா இடுப்பலி வராம என்ன வலி வரும்? ஃபிளாட் சர்ஃபேஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் மீடியம் சாஃப்ட். இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோ, நம்ம பழைய காலத்து ஆளுங்களெல்லாம் தரையில தான் பாய் வச்சு கொடுப்பாங்க, 80 வயசானாலும் நடந்து தானே இருக்காங்க. ஏன் உங்களுக்கு எல்லாம் 30 வயசுக்கு இடுப்பலி வருது? மெத்த சாஃப்டா வேணும், இடுப்பலி வராம என்ன வரும்? அதேதான் வரும். ஆனா அவங்களுக்கு மெத்ததான் ரீசன்றது தெரியாம வேற நான் வேலை பார்த்ததுனால எனக்கு வலி தெரியாது. அதுதான் 80% ஆஃப். இப்போ ஜவ்வு எனக்கு நவந்துருச்சு, எனக்கு ஸ்பைன்ல வந்து ஜவ்வு நவந்துருச்சு, எதனால நவரும்? ஆனா நவந்துருமா? இல்ல, நவராதில்ல. ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆனதானே நவரும். அதுதான் நீங்க படுக்கிற சர்ஃபேஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதான் நான் ரொம்ப கிளியர். இதுதான் செட் ஆகும்னா இதுதான் கொடுப்பேன், இது வாங்கக்கூடாதுன்னா வாங்கவே கூடாது, நான் கொடுக்கவே மாட்டேன். ஸோ இதெல்லாம் வெரி டேஞ்சரஸ் மேட்டர்ஸ். ஸ்ப்ரிங் பக்கம் போகாதுங்க. யாரு போகணும்னா அவங்க போய்க்கலாம், தப்பில்லை. எல்லாரும் படுக்க கூடாதுன்னு நான் சொல்லலை. யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, இது மட்டும் கிடையாது. எல்லா மெத்தையும் பர்டிகுலர் பீப்புளுக்கு செட் ஆகும். எல்லா மெத்தையும் ப்ரோ, எதா இருந்தாலும் இவங்க படுக்கணும்னா அவங்க தான் படுக்கணும். எல்லாரும் படுக்கிறதுக்கு ஒரு மெத்த இருக்கு. இப்போ நான் காமிச்ச ஜென்ரல் ஆர்த்தோபெடிக் எல்லாரும் படுத்துக்கலாம். இது வாங்கிட்டா ஒரு ஃபேமிலியில குழந்தைகள் 10 வயசு கம்மியா இருந்தாலும் படுக்கலாம், 80 கிலோக்கு மேல இருந்தாலும் சாஃப்ட் பத்தல, அது பத்தல இல்ல, எதை பத்தலானாலும் இதுதான் பெஸ்ட். ஒரு ஃபேமிலியே இந்த ஒரு மேட்ரஸ் வாங்கிட்டா ஒரு ஃபேமிலி ஃபுல்லாமே இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நான் இது இன்னும் சாஃப்ட் ஆக்க முடியும், என்னால உங்களுக்கு தேவையான அளவு சாஃப்ட் ஆக்க முடியும். மெத்தன்றது எவ்வளவு சாஃப்டா இருக்குமோ அவ்வளவு பிரச்சனை உங்க உடம்புல இருக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. உண்மையை சொல்றேன், என்னைக்கு மெத்த சாஃப்டா போகுமோ அன்னைக்கு உங்க ஸ்பைன் கதை முடிஞ்சுது. ஓகே, மெத்த குளியடிச்சா ஏன் தூங்க முடியாது? அது ஒரு அன்னிவனா இருக்கும்ல அந்த சர்ஃபேஸ். இப்ப சாஃப்டா இருந்தா என்ன ஆகும்? குளிதானே ஆகும். குளி ஆகும், கொஞ்ச நாள்ல அது நசுங்கிரும். சிம்பிள் லாஜிக் ப்ரோ. சின்ன சின்ன ஒரு இதுதான், ஒன்றும் இல்லை. நீங்க போடுற செருப்பு கூட உங்க ஸ்பைன் மேல இம்பாக்ட் இருக்கு. ஓகே, நீங்க தப்பான ஒரு செருப்போ இல்ல ஹார்டான ஒரு செருப்போ இதை போட்டா அந்த ஒரு எஃபெக்ட் கூட உங்க ஸ்பைன் மேல இருக்கும், தெரியுமா? உங்க செருப்பு கூட உங்க ஸ்பைன் எப்படி இருக்குன்னு டிசைட் பண்ணும். ஸோ இந்த சின்ன சின்ன இதுதான்.
இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு போனா இந்த பேக் பெயினோ இல்லை ஏதோ கண்டிப்பா. நான் டாக்டர் கிடையாது, மெத்தையும் டாக்டர் கிடையாது. படுத்த உடனே எல்லாமே குறைஞ்சிருன்னு பொய்யும் சொல்ல மாட்டேன்னா. இட் வில் சப்போர்ட் யுவர் பாடி. நான் என்றைக்கும் பொய் சொல்ல மாட்டேன், இந்த ஃப்ரீ ஏமாற்ற மாட்டேன். இதுதான், இது வந்து டாக்டர் கிடையாது. ஓகே, உங்கள் பாடிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், இருக்கிற வலி கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும். படுத்த உடனே எல்லாமே குறைஞ்சிருன்றது பொய். ஸோ இதுதான் மேட்டர்ஸ், இதுதான் நாம கொடுக்க போகிறோம், இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சூப்பருங்கண்ணா. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1/2 hourக்கு மேலே பேசியிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு தெளிவாக புரிய வச்சிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த மேட்டர்ஸ் யார் யாருக்கு சூட் ஆகும், ஸோ ஸ்ப்ரிங் பெட்டாக இருக்கட்டும், இந்த லேட்டெக்ஸை பற்றி ரொம்பவுமே தெளிவாக சொன்னாங்க. ஸோ இந்த லேட்டெக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து பியூராக கொடுக்குறாங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர் கண்டென்ட்டோட கொடுக்குறாங்களா அப்படின்றதெல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் முதற்கொண்டு வச்சுருக்காங்க. இவங்க தாய்லாந்துலேருந்து வாங்குறது, அதோட இந்தியன் லேப் டெஸ்ட் எல்லாமே அந்த சர்டிஃபிகேட் கூட வச்சிருக்காங்க. ரொம்ப தெளிவா. இன்னொன்னு இதுலயும் போய் சொல்ல விரும்பல. ஓகே, நான் தாய்லாந்துல இருந்து இம்போர்ட் பண்ண மாட்டேன். ஓகே, இங்க எத்தனை பேர் இங்க விற்கிறாங்களோ யாரும் இம்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஒரு இம்போர்ட்டர் இருப்பாங்க, அவங்க கிட்ட தான் நம்ம வாங்குறோம். அவங்ககிட்ட ஒரு 10 குவாலிட்டி இருக்கும். உனக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ நீங்க எடுத்துருப்போம். ஸோ நான் இம்போர்ட் பண்ணல, நீங்க பண்ணல, டைரக்டா நீங்க பண்ணல, யாரும் பண்ணல. சில பேர் சொல்றாங்க நான் டைரக்டா தாய்லாந்துல இருந்து இம்போர்ட் பண்றேன். யாரும் பண்ணல, யாராலையும் பண்ண முடியாது. வடிவேல் சொல்லுவார் ஒரு படத்துல, என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி. சின்ன சின்ன விஷயத்துல கூட ஒரு ஹானஸ்டா இருக்காரு. எல்லாமே தெளிவா சொல்றாரு. நான் கொடுக்க போறது எதுவுமே நான் ஃப்ரீயா கொடுக்க போறதில்ல. ஒரு பில்லோ ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே நான் ஃப்ரீயா கொடுக்க போறதில்ல. உங்க வீட்டுக்கு வந்து சேர்றது வரைக்குமே உங்களுடைய காசு தான் அப்படின்றது எல்லாமே தெளிவா சொன்னீங்க. எனக்கு லாஸ்ட் வீடியோவுமே திருப்தியா இருந்துச்சு. இது எனக்கு அதை விட ரொம்ப டீட்டெயில்டா ஒரு திருப்தியா சொன்னீங்க. கண்டிப்பா. ஸோ மக்களுக்கு வேற ஏதாவது ஒன்றும் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஏதாவது இருந்தால் மட்டும் சொல்லிடுங்க. மெத்த கரெக்டா சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் என்ன எப்ப கேட்டாலும் அதுதான் சொல்லுவேன். கண்டிப்பா எங்க வாங்கினாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெத்த கரெக்டான மெத்த வாங்குங்க. கண்டிப்பா. இடையில சொன்னாங்க நம்மளோட ஆயுட்காலம் ஒரு 50 வருஷம் வாழ போறோம்னா 25 வருஷம் தூக்கத்துக்கு செலவழிப்போம். அது ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து தெளிவாக பண்ணுங்க. ஒரு சிம்பிள், ஒரு 30,000 மெத்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 30,000 நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்க, அது ஒரு 10 வருஷம் உழைக்கும். ஒரு மெத்தன்னா ஒரு நாளைக்கு 19 ரூபா நீங்கள் டீ சாப்பிட்ற செலவு தான் இந்த ஒரு மெத்த. கண்டிப்பா புரியுதுல நான் சொல்றது? கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு நாளைக்கு ஒரு 2 டீ குடிச்சாலும் 20 ரூபா போச்சு. இப்போ ஒரு டீ 20 ரூபா ஆக்கிட்டாங்க. அந்த ஒரு டீயோட காசு தான் என்னோட மெத்த. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ பார்த்துக்கங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்றைக்குமே யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கூடிய நம்பர் கால் பண்ணாலும் மறுபடியும் சொல்லுவீங்கல்ல. டெஃபினட்டா. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் வேற இடத்துல வாங்க போறீங்கன்னு சொன்னீங்கனாலுமே சொல்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அதான் நம்ம எல்லாமே சொல்லியாச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ இவங்களோட லொக்கேஷன் எல்லாமே நம்ம கீழே கொடுத்துருக்கோம். வரணும்னால டேரெக்டாக வாங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களை இந்த நான் உங்கள் கார்பரேட் தமிழன். பை.